வௌவால் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம நிறைய மூவி படத்துலலாம் பார்த்துருப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஹாலிவுட் மூவியில் தான் வந்துட்டு அந்த வௌவால் பறக்கிறதும், வௌவால் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சைடும், வௌவால் வந்தாலே கூட வந்து ஒரு ஸ்பிரிட் ஆட்டம், ஒரு பூதம், ஒரு பேய் பிசாசு மாதிரி பக்கத்தில் வர மாதிரியான விஷயங்கள், அந்த ஒரு டிராகுலாலாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு கான்செப்டில் மட்டும் ஒரு நெகட்டிவான ஒரு இதை தான் நம்ம வௌவால் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பக்கம் நம்மளோட வந்து சாஸ்திரத்தில் உங்களுக்கு ஹிந்துயிசம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வௌவால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நெகட்டிவான, அது வந்து ஒரு ஈனப்பிறவின்னு சொல்லுவாங்கங்க. அது மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக தான் எடுத்துக்கிறோம். இதுவே சைனீஸ் அஸ்ட்ராலஜியில் பார்த்திங்க அப்படின்னா வௌவால் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சைன் ஆஃப் லக்கு அப்படிங்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளார சடனாக வௌவால் வருதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது, நம்ம வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு அது காட்டுது அப்படிங்கிறது. நாளடைவில் வந்து நம்ம முன்னாலேருந்தே நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி கவுளி கத்துது அப்படிங்கிற மாதிரியும். நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பூனை வந்து உங்களுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட் பாஸ் ஆகுது, ரைட்லேருந்து லெஃப்ட் பாஸ் ஆகுது. பூனை வந்து சகுனம் அப்படிங்கிறது. நம்ம சகுனம் நிமித்தம் இப்படிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா விலங்குகள் மூலியம் ஒரு நாய் குலைக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது சாஸ்திரத்தில் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எந்த டைமுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறோம். அந்த டைமை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நிமித்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியில் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார்முலாவே இருக்குங்க. இதில் இந்த வௌவால் அப்படிங்கிறது யாராவது வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவான ஒரு சைனாக எடுத்துக்க வேண்டாம். யாரும் வந்து அதை பார்த்து பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா இந்த வௌவால் அப்படிங்கிறது உங்களுக்கு நைட்டில் அதுக்கு பெரும்பாலும் கண்ணு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மூலத்தில் ஒரு டக்குன்னு ஒரு வெளிச்சம் வரும்போது அந்த இடத்துல ஒரு டக்குன்னு ஒரு பாஸ் ஆகிறதுக்காக உள்ளே வந்துட்டு வெளில போயிடுமே தவிர, இதுவும் உங்களுக்கு ஒரு சிட்டிக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயமாக வௌவாலை கண்ணில் பார்க்கவே முடியாது. செடி மரங்கள் கொடிகள் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல மட்டுமே வௌவால் இருக்கும். இன்னொன்று நம்ம சொல்ல போனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயில், அந்த பீகாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மயில் வந்து எங்கெல்லாம் அதோட ஏரியா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வௌவாலும் கட்டாயம் இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது அந்த கனெக்டிவிட்டி எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா இது ஒரு லாஜிக்கே என்னடா இதில் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே தெளிவு பெறலாங்க. அதனால் வௌவால் வர்றதுனால எந்த வகையான ஒரு தப்போ தீங்கோ கிடையாது.